இது இந்தியாவின் டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் வளர்ந்து வரும் புகழை காட்டுகிறது. ஆனால் இந்த வளர்ச்சியுடன் கடந்த 3 நிதியாண்டுகளில் யுபிஐ பரிமாற்றங்களுடன் தொடர்புடைய மோசடி வழக்குகளும் வேகமாக அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. யுபிஐ தொடர்பான மற்றொரு செய்தியில், இந்திய வங்கி கணக்கு இல்லாமலேயே நாடு முழுவதும் பணம் செலுத்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களை அனுமதிக்கும் யுபிஐ அடிப்படையிலான மொபைல் செயலியான மோனியை ஸ்மார்ட் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் என்ற ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனம் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் யுபிஐ மற்றும் யுபிஐ ஒன் வேர்ல்டு திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மோனி செயலி, வெளிநாட்டினர் உள்ளூர் கடைகள், உணவகங்கள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் QR குறியீடுகளை ஸ்கேன் செய்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு பணம் செலுத்த அனுமதிக்கும். இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் நுழைய சிரமப்படும் சர்வதேச பார்வையாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை குறைக்க இந்த சேவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.